எல்லாத்துக்கும் வணக்கம். தோட்டத்து அடுப்பாங்கரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, மா இஞ்சி ஊறுகாய் இன்னைக்கு செய்யறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தோட்டத்தில் நாங்கள் போட்டிருந்தோம். அது ஒரு செடி பிடுங்கி இன்னைக்கு ஊறுகாய் செய்யறோம். பார்க்கலாம் வாங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாழைக்கண்ணு அல்லக்கண்ணு எடுத்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தார் ஈனிடுது. சத்து பூரா ஒரு எட்டோல் வந்துடுது. தாறு ஊறாது, சத்து பூரா இழுத்து போடுது. சரி, இதெல்லாம் அறுத்துடணும். அறுத்துட்டோம்னாக்கா காய் சீக்கிரம் ஊறிக்கும். வேலை முடிஞ்சுதாம்மா? கொஞ்சம் இருக்குது. அறுத்துட்டு வெய்ய ரொம்ப அடிக்குது. போய் பழைய சோறு கரைச்சி குடிக்கலாம். சரி சரி. அந்த ஒரு வாழையும் அறுத்துட்டு வரேன். பழைய சோறு குடிக்கலாம். சரி சரி. பழைய சோத்துக்கு கடிச்சுக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்கிறியா? போய் ஊறுகாய் தான் மண்ணில் இருக்கிறேன். ஊறுகாயா? ஆமாம், இஞ்சி இருக்குது. இஞ்சியில் ஊறுகாய் போட்டுக்கலாம், நல்லா இருக்கு. சரி சரி. வா போய் வெய்ய ரொம்ப அடிக்குது. கொஞ்சம் பழைய சோறு கரைச்சி குடிச்சிட்டு ஊறுகாய் போட்டு பழைய சோறு கரைச்சி குடிச்சிட்டு வந்துடலாம். மாயிஞ்சி இப்படித்தான் இருக்கு. மஞ்சள் மாதிரியே இருக்கு. ஆனால் மஞ்சள் வந்து மஞ்சள் கலராக இருக்குது, இது வந்து வெள்ளை கலராக இருக்கு. இஞ்சிக்கு எப்படி மா இஞ்சின்னு பேர் வந்ததுன்னா, இஞ்சி வந்து காரமாக இருக்கு. நம்ம எப்பவும் நம்ம செய்யறது இது வந்து மாங்காய் டேஸ்ட்ல இருக்கு. அதனால மா இஞ்சின்னு பேர் இருக்கு. இதுக்கெல்லாம் தோல் சீவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்புறம் ஊறுகாய் செஞ்சுக்கலாம். இதோட தோல் வந்து லேசாக இருக்கு. சீவினாவே நல்லா வெள்ளையாக இருக்குது. வேறு இஞ்சி வந்து அது வந்து கொஞ்சம் கப்பு கலர் இருக்குது, தூ வெள்ளையாக இருக்குது. நீ பூரா முழுசாலாம் தோல் சீவிட்டு அப்புறம் தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். எல்லா இஞ்சி தோல் சீவிட்டு அப்புறம் காட்டுறேன். தோல் சீவியாச்சு இஞ்சி, நீ எடுத்து போய் கழுவிட்டு வந்துக்கலாம். தொட்டு தண்ணியில் அப்படியே அலசிக்கலாம். மண்ணு தோலெல்லாம் போகிற அளவுக்கு எல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கு தொட்டிலையும் போட்டு அலாசுறேன். இப்போ சீவிக்கலாம். காய் சீவுறதுல சீவிக்கலாம். காய் சீவுறது சிறு சிறுசாக சீவிட்டோம்னாக்கா தாளிச்சிட்டோம்னா சீக்கிரம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துக்கு. இப்படி அரிஞ்சு போடுறதோட சீவிட்டோம்னாக்கா வாய்க்கு சிறு சிறுசாக வரும். இல்லைன்னா பெருசாக இருந்ததுனாக்கா கடிச்சு திங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து கொல கொலன்னு நல்லா வெந்து வந்துடும் இப்படி சிறுசாக சீவி போட்டோம்னா. இஞ்சி சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இது நுணுக்கணும், ஆனால் அதை வறுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வறுத்துக்கலாம். பெருங்காயம் இந்த கட்டி வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு வந்து தட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா பொரியும். கட்டி பெருசாக இருந்தால் பொரியாது சீக்கிரம். ஆனால் போட்டுக்கலாம். வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். இருக்குல்ல வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கடுகு வந்து 4 ஸ்பூன் போடுறேன். அது 2 போட்டது 4 போடணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. எல்லாமே பொரிஞ்சிச்சு எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாயிடுது, கடுகும் பொரியுது, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுது. போதும், எடுத்துக்கலாம். எண்ணெய் 1/4 லிட்டர் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. உளுந்து பருப்பு 2 ஸ்பூன் போடுறேன். 3 கொத்து போடுறேன். ஒரு கட்டை துவைச்சிருக்கிறேன், அதை தட்டி போட்டுக்கலாம். அப்படியே கூட்டு போட்டுக்கலாம். மிளகு பொடி எண்ணெயிலே போட்டுக்கோணும். நல்லா நல்லா வெந்து வந்ததுனாக்கா நல்லா கலராக வரும். 1/2 கிலோ இஞ்சி திரி வச்சிருக்கிறேன். நீ அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வேகணும். எண்ணெயிலே இது நல்லா வதங்கணும்.
நல்லா வேகட்டு கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே இதெல்லாம் வறுத்து வச்சுக்கிறதெல்லாம் நுணுக்கி போட்டுக்கலாம். வறுத்ததெல்லாம் போட்டு நுணுக்கி எடுத்துக்கலாம். நல்லா நுணுக்கியாச்சு, நீ நுணுக்குறதையும் போட்டுக்கலாம். புளியை பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஒன்று ஊற வச்சுருந்தோம், அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஊற்றணும், தண்ணியாட்டு ஊற்றக்கூடாது. ஏன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் கெட்டியாக ஊற்றி புளி கரைச்சி ஊற்றி அதை வந்து நல்லா கரை விட்டுட்டோம்னாக்கா நல்லா கட்டியாட்ட ஆக்கி நல்லா இருக்குது பதமாக. நல்லா குழம்பு வந்துடுது. நீ இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். கப்பு உப்பு போடுறேன், அப்புறம் பத்திரினா பார்த்து போட்டுக்கலாம். ஊற்றின எண்ணெய் பத்தில் இன்னும் கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய இருந்தால் தான் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகாது. இதுதான் கரெக்டான பதம். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீ சாப்பிட போகலாம் வாங்க. நான் வரைக்கும் வாழைக்காய் நேரத்து களைச்சி போயிட்டேன். பழைய சோறு குடிக்கல, ஊறுகாய் ரெடி ஆகிடுது. பழைய சோறு குடிக்கலாம். பழைய சோறுக்கு இந்த ஊறுகாய்க்கு நம்ம நல்லா இருக்குது. வெயிலுக்கு பழைய சோறும் கொழுக்குள்னு இருக்குது, ஊறுகாய் கடிச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இன்னைக்கு விக்கிக்கும் பழைய சோறா? ஆமாம், பழைய சோறு தான் கேட்குது. தயிரோட மோரோட கேட்குது. சாப்பிட்ருக்குறேன். சாப்பிட்டு போய் வாழைக்கண்ணு இருக்கிறேன். நீ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.